குருதுராடே ஜானர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு படம் ஒரு ஜானர் அப்படின்னா, அந்த ஜானருக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த படத்துல இருக்கணும். மத்தபடி எக்ஸ்ட்ராவா கதைக்கு சம்பந்தம் இல்லாம எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு அந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னா, அது கதைய அந்த ஜானர சப்போர்ட் பண்ற மாரி இருக்கணுமே தவிர, மத்தபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு த்ரில்லர் இருக்குன்னா, அந்த த்ரில்லர்ல ஒரு எமோஷனும் குடுக்க போறாங்க அப்படிங்கும்போது, ஆரம்பத்துல கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா போறது தப்பு இல்ல. அந்த இடத்துல ஒரு லவ் ஃபிலிம் மாரி கொண்டு போறது தப்பு இல்ல. அது கதைக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் கதைக்கே சம்பந்தம் இல்லாம திடீர்னு போயிட்டு ஒரு செட்டு போட்டு டான்ஸ் ஆடினா அது வந்துட்டு ஜானரை வந்துட்டு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நீங்க கண் கூட பாத்துருக்கலாம் மாஸ்டர் படம் வந்துட்டு ஒரு பக்கா ஜானர் பிலிம். அதுல வந்துட்டு ஜேடிங்கிற ஒரு ப்ரொஃபசர் வந்துட்டு குடிச்சு சுத்திட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எந்த ஒரு இடத்துலயுமே டொனாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த மாறாம ஒரே மாதிரிதான் போகும். அந்த பக்கம் அந்த கண்ணை பார்த்தாக்கன்னு சொல்லிட்டு சாங் வந்தாலும் கூட அங்கேயுமே அந்த டொனாலிட்டிங்கிறத மாறாம தான் அந்த படம் ஃபுல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அதனால அந்த படம் ஒரு 100/100 படமா இருந்துச்சு. பட் போய் கோட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு சாங் வந்திருக்கும். கதைக்கும் சம்மந்தம் இல்லாம அந்த ஜானருக்கும் சம்மந்தம் இல்லாம சம்மந்தமெல்லாம் வெளியே போயிட்டு வந்ததுனால தான் அந்த படம் வந்துட்டு சரியா அந்த இடத்துல ஒர்க் ஆகல அந்த சாங். சில கமர்ஷியல் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஜானருக்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் எல்லாமே வைக்கலாம். பட் ஜானர் படங்கும் போது அதுல வைக்கக்கூடாது. அந்த வகையில் இந்த சொர்க்கவாசல் படத்துல இந்த ஜானருக்கு என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட உள்ள வராதபடி பார்த்து பயங்கரமான ரைட்டிங்ல பயங்கரமான மேக்கிங் எடுத்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் சொர்க்கவாசல். ஃபர்ஸ்ட் திங் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு எனக்கு ரன் பம்பி ரன் பார்க்கும் போதே தெரியும் இவர் வந்துட்டு இவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலயே அந்த ஒரு எலமெண்ட்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அந்த படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒர்க் ஆகாத படமா தான் இருந்துச்சு. அதுக்கு இப்ப ஆர்ஜே பாலாஜி அவரோட இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா சொர்க்கவாசல் படத்தோட இன்டர்வியூஸ்ல சொல்ல விஷயம் என்னன்னா, அந்த படம் பண்ணதே ஓடிடிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓடிடிக்காக அப்படிங்கும்போது அதுக்கேற்ற பட்ஜெட்ல அதுக்கேற்ற ஒரு ரைட்டிங்ல ஸோ ரொம்ப சிம்பிளான த்ரில்லர்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்துல ரைட்டிங்கா பெருசா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதாகாம ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு த்ரில்லர் அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஓடிடிக்கு பண்ணும் போதே வந்துட்டு இவர் இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் கொடுக்குறாரு அப்படின்னா தியேட்ரிக்கலுக்கு ஒரு த்ரில்லர் அதுல ஜெயில் கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஒரு சீரியஸான கேரக்டர் போது அப்படி எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சலூன்லயுமே அந்த செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள் வந்துட்டு அந்த அமைதி அந்த காம்னஸ்ங்கிறது ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியும். அந்த இடத்துல வந்துட்டு அந்த காம்னஸ்ங்கிறது எனக்கு பயங்கர இதா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு ஹாண்டிங் அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல அதெல்லாம் தெரிஞ்சுது. அங்கேயே தெரிஞ்சிருச்சு ஒரு சூப்பரா தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சொர்க்கவாசல்ல அது இன்னமும் மேல போய் வேற லெவல் ஆக்ட் பண்ணிட்டாரு. படத்துடைய ஒன்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெளியில வந்துட்டு ஒய்ஃப் அம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட பார்த்திபன் கேரக்டர் பார்த்தின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுட்டு சாப்பாடு இது பண்ணிட்டு அண்ட் அவங்களுடைய லவ்வர் அவங்க வந்துட்டு ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு இவங்க சொந்தமாக ஒரு கடை வைக்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு டெய்லி ஒரு கடையில வந்து சாப்பிட்றவர் அப்படிங்கிறனால அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவரோட வீட்டுல வந்துட்டு ஏதோ பிளம்பிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி பார்த்திபன் கேரக்டர் வந்துட்டு வீட்டுக்கு போறாரு நடுராத்திரியில. யாரும் வந்துட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற வைப் தானே சொல்லிட்டு ரிவார்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. பட் இதுல என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இந்த படி வந்துட்டு பார்த்திபன் வந்து பார்த்து ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க அந்த ஜெயில கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிற சிகா அப்படிங்கிற அந்த கேரக்டர் செல்வராகவன் பிளே பண்ணிக்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அவருடைய கேரக்டர் வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அண்ட் பார்த்தி அங்க வந்து சர்வை ஆனாரா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்துடைய கோர் கான்செப்ட். நான் முன்னாடியே நம்ம வீடியோஸ் சொல்லி இந்த விஷயம் என்ன இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் சொல்லிட்டு ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லிட்டு போய் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நான் இங்கேயுமே சொல்றேன் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது சர்வைவல் த்ரில்லர் ஆக்ஷன் இருக்குதா. பட் அது வந்துட்டு ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் படத்துல குளோரிபிகேஷன் ஆக்ஷனா இருக்கவே இருக்காது. நீங்களே இப்ப வந்துட்டு இங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தற்காப்புக்காக அடிப்பீங்கல்ல அந்த ஆக்ஷன் தான் இருக்கும். ஸோ கத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆக்ஷனே கிடையவே கிடையாது. ரொம்ப சட்டிலான ரொம்ப நார்மலான ஒரு ஆக்ஷன் தான் இருக்கு. ஆக்டிங்கா எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா ஆர்ஜே பாலாஜி அண்ட் செல்வராகவன் கேரக்டர் வந்துட்டு என்னதான் அவங்க 2 பேரும் சூப்பரா நடிச்சாலுமே கென்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரோட ஆக்டிங்கும் அப்புறம் ரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவங்க திருநங்கை கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் பையன் அவர் பேரு எனக்கு தெரியல. அவரு வந்துட்டு ஒரு திருநங்கை கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரு கென்ட்ரிக்கா நடிச்சவரும் இந்த ரங்குங்கிற கேரக்டர் நடிச்சவரும் வேற லெவல் ஆக்டிங். கென்ட்ரிக்கா நடிச்சவர் வந்துட்டு ஒரு மலையாளத்துல வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்கன். ஸோ இங்க கேரளால செட்டில் ஆயிட்டாரான்னு தெரியல. மலையாளத்துல ஒரு படம் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அவர் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. இதுலயும் ஒரு ஆப்பிரிக்கன் வந்துட்டு ஒரு ட்ரக் இதுல போய் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு வந்தவர்கிற மாதிரி காட்டுறாங்க. மொத்தமாக ரிசல்ட் ஜீசஸை ஃபாலோ பண்ணிட்டு சிகாவுக்கு வந்துட்டு ஒரு இதாவே இருக்காரு. ஒரு இது மாதிரி
மகாபாரதத்துல சொல்ற மாதிரி தேவதூதன்டா அப்படிங்கிற மாதிரி சிகாவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி இது பண்றக்கூடியவரா இருக்காரு. அவரோட இந்த பாண்டிங் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. கென்ட்ரிக் மேல எந்த அளவுக்கு வந்துட்டு சிகாவோட இது இருக்குன்னு சொல்லிட்டு. சிகா தான் இந்த கேரக்டர் வந்துட்டு வில்லன் மாதிரி காமிச்சாலுமே அவருக்குமே ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கு. படத்துல யாருமே நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, எல்லாத்துக்குமே நிறைய ஷேட்ஸ் இருக்கு. முக்கியமா ஆர்ஜே பாலாஜியோட இந்த பார்த்திபன் கேரக்டருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட லேயர் இருக்கு. அவன் நல்லவன் தான், ஆனா அவன் கோவக்காரன். சம்பந்தம் இல்லாம வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இதாயிட்டாலும் கூட அடிதடி தான். சோ அவரு தள்ளுவடிகளை வச்சுட்டு இருக்கும் போதே அடிதடி பண்ணி போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டியிருக்காரு. சோ அதனாலயே வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாரு, பார்த்திபன் கொலை பண்ணிட்டாரு மாட்டின உடனே இவன் பண்டி இருக்கக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டுங்கிறது வந்துருச்சு. உள்ள போனதுக்கு அப்புறமே அவர் வந்துட்டு பயம் இருந்தாலும் கூட ஐயோ சொல்லிட்டு ரொம்ப பயந்து இந்த ஒரு இது அம்பி கேரக்டர் மாதிரி இல்லாம ஓரளவுக்கு வந்துட்டு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இல்லைனாலும் கூட தற்காப்புக்காக அடிக்கிறதுங்கிறது வந்துட்டு அவருக்கு இருக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு நிறைய ஷேட்ஸ் இருந்துச்சு. இப்ப கருணா சார் அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஷேட் இருக்கும். அண்ட் அந்த எஸ்பியா ஒருத்தர் அவருடைய கேரக்டருக்கும் ஒரு 2-3 ஷேட்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டருக்குமே நிறைய ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குக்கர்னு சொல்லிட்டு ஒரு சமயக்காரர் அந்த வீட்டு அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஷேட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ படம் மொத்தமே வந்துட்டு ஒரு நெரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போகுது. லைக் கேஜிஎஃப் மாதிரின்னு சொல்லலாம். கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா மொத்த கதையும் கூட இருந்து பார்த்தவரு ஒரு விஷயத்தையும் கேட்டு எழுதின ஒரு புக் எழுதினவர் வந்துட்டு அந்த கதையை மொத்தமா நெரேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு அவங்க சொல்ற கதைகளை நமக்கு விஷுவலா காட்டுற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒவ்வொரு கதை சொல்றேன். இப்போ வந்துட்டு கருணா சார் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றாரு. ஒரு கட்டத்துல போய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத ஜெயிலுக்குள்ள இருந்து பார்த்த ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு. சோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு 2-3 கேரக்டர் கூட தான் அந்த நெரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவே இருக்கும். முக்கியமா கருணா சார் அண்ட் அதை தாண்டி ஒரு 2-3 கேரக்டருக்குள்ள தான் அந்த நெரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் போய்கிட்டு இருக்கும். இன்டர்மிஷன் வரும்போது தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா அந்த இடத்துல பார்த்திபனுமே வந்துட்டு அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு டயலாக் நரகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அந்த சாவி எடுப்பாங்களா மாட்டாங்களா, அந்த சாவி கிடைச்சா கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடச்சிட்டு போவான்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார அந்த இடம் வந்துட்டு பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அந்த இடம் தான் படத்துடைய மிகப்பெரிய பீக்கா இருந்துச்சு. இன்டர்மிஷன் தான் மிகப்பெரிய பீக். எண்டிங் பீக் இல்லையான்னு கேட்டீங்கன்னா எண்டிங் வந்துட்டு ஒரு சட்டிலான எண்டிங்கா முடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல பீக்குன்னு சொல்ற மாதிரி இட்ஸ் எல்லாம் கமர்ஷியல் பிலிம்ல கமர்ஷியல் பிலிம்ல தான் எண்டிங்ல கொண்டு போய் பீக்ல வச்சு ஒரு இதுல கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் மூவி. அண்ட் இதுல வந்துட்டு அந்த ஜெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுமையானது அப்படிங்கிறது தான் அந்த எண்டிங் பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் வந்துட்டு ஜெயிலுக்கு மட்டும் போயிடவே கூடாது, சும்மா கூட சுத்தி பார்க்க கூட ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்துட்டு இந்த எண்டிங்ல வந்துட்டு கரெக்டா வந்து அவே ஆயிருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் சித்தார்த் விஸ்வநாத்தோடைய மைண்ட் அவருடைய என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை கரெக்டா அந்த எண்டிங்ல சொல்லிட்டாரு. என் பேரை வச்சவர் வந்துட்டு எப்பயுமே பேரை வச்ச நிறைய பேர் வந்துட்டு சாதிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இவருமே வந்துட்டு செம்மையா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்துட்டு கிறிஸ்டோபர் சேவியர் அவருடைய மியூசிக் வந்துட்டு இந்த படத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. அவர் மலையாள பிரம்மேகம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. நான் பிரம்மேகம் பார்க்கல. சோ அவருடைய மியூசிக் வந்துட்டு நம்ம லோகேஷ்ல சொல்ற மாதிரி தான் அந்த பேட்மேன் ட்ரையாலஜியோடைய அந்த ஒரு சட்டில்னஸோடைய அந்த மியூசிக் வந்துட்டு ஒரு இருக்கும். அது வந்துட்டு நான் பெருசா கேட்டது இல்லைனாலுமே லோக்கி நான் வந்துட்டு சொல்ற அந்த விஷயங்கள் வச்சு ஒரு சில படங்கள் நான் கேட்டிருக்கேன். அந்த ஒரு ஃபார்மட்ல தான் இருக்கு. எல்லா இடங்களுமே வந்துட்டு ஓஎஸ்டிஸ்க்காக மியூசிக் பண்ணல. எல்லா இடமே வந்துட்டு அந்த கதையோட வந்துட்டு அந்த ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் மேலே ஏற்றி இறக்கிறதுக்காக அந்த மியூசிக்கை அழகாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ உடம்பு சரியில்லடா, சளி பிடிச்சிருக்குடா. அண்ட் அனினா வந்துட்டு ஒரு சாங் பாடியிருக்காரு தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி அந்த படத்தோட எண்ட்ல தான் அந்த சாங்குமே வருது. அந்த சாங் வர இடம் வந்துட்டு ஒரு பயங்கர பீக்கா அமைஞ்சிருந்துச்சு. சாங் நான் தனியா கேட்கும்போது ஒரு நல்ல வைப்ல இருந்தாலும் படமா பார்க்கும்போது அந்த சாங்கோடைய நடுவுல ஒரு மேல வந்துட்டு ஒரு ஹை ஏறும். அந்த ஹை ஏறும்போது வேற லெவல்ல வந்துட்டு சில சீக்வன்ஸ் நடந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. அண்ட் ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்ல ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு, நான் இங்க ஒரு பந்தம் கடந்திருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நிறைய பந்தங்கள் வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க நெருப்பு பத்த வச்சு. அந்த பந்தத்தை எடுத்துட்டு நான் சும்மா நடந்து போறேன், சும்மா ஒரு ஷாட் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சும்மா எடுப்போமே சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட எண்டுல அந்த ஷாட் இந்த படத்துல வந்து பிளேஸ் ஆகுது. அந்த இடம் வேற லெவல். ஆர்ஜே பாலாஜி சும்மா நினைச்சு எர்றா அப்படின்னு சொன்னது இந்த ட்ரெய்லரோட எண்ட்லயுமே சரி படத்தோட எண்ட்லயுமே சரி பக்காவா அந்த சீன் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. பயங்கர சூப்பர். எத்தாண்டி வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்துட்டு முக்கியம். வேணுமே வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகல. அதுக்குள்ள 3 எம்எல்ஏஸ் இருக்காங்க, அவங்களை விட்டு ஜெயில வச்சிருக்காங்க, அங்க நடக்கிற அரசியல்கள்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு அவங்க கலவரம் பண்ணி கோரிக்கைகள் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னதான் வந்துட்டு அது வந்துட்டு
ஒரு ஈவென்ட் பெஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான். ஜெயில வந்துட்டு கேட்டிக்கான ஒரு விஷயம் வந்துட்டு 1997 நடந்தது. அதை ஃபோக்கஸ் பண்ணி அது அது அதோடைய முடிவுங்கிறது அந்த ஜெயிலோட கலவரங்கிறது, அந்த கலவரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி. கோமாளி படத்துல பாத்தீங்கன்னா அந்த மழை, அந்த ஃபிளட்டை வந்துட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸ் அது வந்துட்டு உண்மையா நடந்தது. அந்த ஃபிளட்டை ஃபோக்கஸ் ஆச்சு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்து இந்த ஃபிளட்ல வந்து முடிகிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த வகையில அதே மாதிரி ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. முக்கியமான சொல்றது என்னன்னா, இட்ஸ் A சர்டிஃபைடு டிக்ளேர். 3 லட்சம் சொல்லிட்டு A சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு படத்துலயுமே A சர்டிஃபைடுக்கான விஷயங்கள் தான் இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, சென்சார் போர்டுக்கு A சர்டிஃபைடு அப்படிங்கிறது வந்துட்டு குடுத்துட்டாலே படத்துல எந்த கத்திரியும் போடக்கூடாது, அப்படியே தான் படம் வரணும். இருந்தாலுமே பேட் வேர்ட்ஸ் வந்துட்டு பீப் பண்ணியிருக்காங்க. சரி, அது என்னவோ, அது நமக்கு தேவை கிடையாது. பேட் வேர்ட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன பிரச்சனைனா, அது பீப் பண்ணும் போது அந்த இடத்துல மியூட் ஆகும் போது நமக்கு இது ஒரு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு கதையை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. அது அப்படியே விட்டாதான் நமக்கு வந்துட்டு அந்த கதைக்குள்ள போக முடியும். எந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போட இது பண்ணும்போது சினிமா அப்படிங்கிறது நமக்கு அது வந்துட்டு தெரிய வருது. அண்ட் கீழே கார்டு போடுறது, படத்தோட ஸ்டார்டிங்ல கார்டு போட்டா போதாதா? எல்லா படத்துலயும் ஏன் இந்த கீழே வந்துட்டு கார்டை போட்டு இதை போட்டு அதை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு சினிமா அப்படிங்கிறது டக்குன்னு வெளியே வந்துருது இல்ல. அது இல்லை அப்படின்னா நம்ம படத்துக்குள்ள இருப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல போட்டா போதாதா, எண்டிங்ல போட்டா போதாதா, முகேஷோட விளம்பரம் போட்டா போதாதாங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுதான் செய்யுது. என்னமோ பண்றாங்க. முக்கியமா வந்துட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்காதீங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க. இன்னைக்கு கூட ஒரு 12 வயசு பையனை வந்துட்டு ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. படத்துல அவ்வளவு வந்துட்டு கோரியான விஷயம், அசிங்கமான விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. A சர்டிஃபைட்னா அசிங்கம்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு அசிங்கமான விஷயங்கள், பெண்கள் இது பண்ற மாதிரி இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் LGBTQ சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. A சர்டிஃபைடு அப்படிங்கும் போது அது 2-3 டைப்ஸ் இருக்கு. நான் இந்த படத்துக்கு A சர்டிஃபைடு என்னன்னா, கோரினஸ் பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படிதான் இருக்கும், ஹாண்டிங் ஃபீல் இருக்கும். இந்த ஃபீல்னால வந்துட்டு சில பேருக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகலாம். எனக்கெல்லாம் வந்துட்டு படம் பார்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு அது ஒரு மைண்ட் டிஸ்டர்பாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேங்கிறதுனால சரி ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா அந்த மைண்ட் டிஸ்டர்ப் இன்ன வரையும் இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ படம் பாக்குறவங்க வந்துட்டு தயவு செஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டு பாருங்க. சாண்டி படத்துல நெகட்டிவ்ஸ் சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. டைரக்டர் வந்துட்டு ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக் கரெக்டான ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கெரியர் ஸ்டார்ட்டா இருந்திருக்கு அவருக்கு. ஸோ ப்ரொடியூசருக்குமே வாழ்த்துக்கள். அவர் வந்துட்டு டைரக்டர் சொன்னாராமா, இந்த படத்தை நம்ம வந்துட்டு ஓரம் கட்டிட்டு ஏதாவது ஒரு கமர்ஷியலா ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறமா இந்த படம் பண்ணலாம், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது இல்ல இது உன்னோட கதை, இதை நீ பண்ணு, படமா நான் இதைத்தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் ராவ், அவருடைய பேருமே சித்தார்த், அவர் வந்துட்டு படமா இதைத்தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பண்ணியிருக்காரு. அண்ட் அனினாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஒரே கேங் தான். ஆர்ஜே பாலாஜி டேரக்டர்லாம் வந்துட்டு சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட போனதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபிளாஷ்பேக்குமே இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு தரமான படமா அமைஞ்சிருக்கு. பார்க்க மறக்காம போய் தியேட்டர்ல செக் பண்ணுங்க. தியேட்டர்ல செக் பண்றா, ஓடிடியில பார்த்துட்டு ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேமே சொல்லிட்டு கதறானீங்களா, தம்பிகளா டே கையெடுத்து கும்பிடுறேன்டா, தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஒரு 150 ரூபா செலவு பண்ணி போக மாட்டீங்களா? ஐமேக்ஸ்லாம் வேணாம் சார், நம்மளும் ஒரு தியேட்டர் போவோம், 150 ரூபா செலவு பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு புலம்பாம சொர்க்கவாசல் தியேட்டர்ல போய் பாருங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை வந்துட்டு நிறுவனத்தை பார்க்கறதுக்கு பை ஃப்ரம் சினிமா வேற குட் வைப்ஸ் ஒன்லி.